ஒரு நிலையான மைண்டு சில அதிகாரிகளுக்கு சுத்தமாக காலியாயிருச்சுங்க. என்ன இந்த சித்திரை வெயிலில் போய் வைகாசியில் குளிர்ந்தா கூட அவங்களுக்கு இன்னும் மூல செலவை செய்ய வேண்டியிருக்கு. உரிமத்தொகை இருக்கா இல்லையா? இருக்குது. அப்ளிகேஷன் கொடுத்தீங்களா இல்லையா? கொடுத்துட்டோம். விண்ணப்பம் புள்ள பண்ணி கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க. அப்போ ஏன் தகுதி இல்லைன்னு சொன்னீங்க? தகுதி இல்லையே, அதான் கொடுத்துட்டோம். அப்போ ஏங்க மீண்டும் கொடுக்க சொல்கிறீங்க? ஆமாம், அடுத்து நாங்கள் பரிசீலனை பண்ணுவோம்ல. ஓஹோ, பலபடியும் பரிசீலனை பண்ணுவீங்களா? சரி, பலபடியும் கொடுத்தா என்ன செய்வீங்க? இதே மாதிரி சோதிப்போம். அப்போ மாதம் நெருங்கிட்டே ஒரு 7-8 மாதம் தானே இருக்குது. இப்படியே கொண்டு போய் பொம்பளையில் நாங்கள் ஏமாற்றிக்கிட்டே போய் கடைசியில் இப்பொழுது கிடையாது, 2026 புதிய ஆட்சி வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் உரிமைத்தொகை தருவோம் என்று சொல்லிடுவோம். இது எப்படி இருக்குது? இதுதான் உரிமைத்தொகையோட நிலைமை. இப்போ பெண்கள்லாம் அப்படி கஷ்டப்படுறாங்க. வாங்க வேண்டியது அப்ளிகேஷனை புல்ல பண்ண சொல்ல வேண்டியது, புல்ல பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் போய் ஆய்வு செய்யுங்கிற பேரில் இல்லை, ரிஜெக்டு, தகுதி இல்லை. ஓட்டு புறணை காமிங்க, வாக்காளர் அட்டை தகுதி இருக்கா இல்லை என்று பெண்களே உஷார்.